முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் வியாபாரிகளாகத்தான் பல நாடுகளுக்கும் சென்றார்கள். இலங்கைக்கு கூட வியாபாரிகளாக வந்தார்கள். அவர்கள் பிரச்சாரகர்களாக வரவில்லை, பிச்சைக்காரர்களாக வரவில்லை, அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய வியாபாரிகளாக வந்தார்கள். அவர்களிடம் இருந்த நம்பிக்கை, அவர்களிடம் இருந்த நாணயம், அவர்களுடைய தொடர்பாடலிலே இருந்த கவர்ச்சி அடுத்தவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்தது. ஆனால் இன்றைக்கு வியாபாரம் என்பது முஸ்லிம்களுடைய கையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது, அல்லது அரைவாசி சென்று விட்டது, அல்லது சில இடங்களிலே முழுக்க சென்று விட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஒரு காரணமாக எங்களுடைய இறை விசுவாசிகளே, மூமின்களே, முஸ்லிம்களே இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிமுடைய கடைக்கு சென்று விடாதே, 500 ரூபாய் பொருளை 5000 ரூபாய்க்கு தருவான், தரமில்லாத பொருளை தரமானது என்று உன்னை நம்ப வைத்து ஏமாற்றுவான் என்று விமர்சிக்கப்படுகிற சூழலிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா காலங்களிலே 1000 ரூபாய் பொருளை 10,000 ரூபாய்க்கு வித்த வியாபாரிகளை நாங்கள் பார்க்கிறோம். 30, 50 என்று கூட்டி வித்த வியாபாரிகளை நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய வியாபாரிகள் பலர் தங்களுடைய சொத்துக்களையும் இழந்து கடைகளையும் விற்று கடன் கொடுக்க முடியாத நிலைக்கு இன்றைக்கு மாறி போய் இருக்கிறார்கள் என்பதை சமூகத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவை நிறுவையிலே மோசடி செய்வது, பொருட்களிலே தரமற்ற பொருட்களை தரமானது என்று அடுத்தவர்களை நம்ப வைப்பது இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வயலுல் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான், வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், மனிதர்களிடமிருந்து வாங்கினால் முழுமையாக அதை வாங்கிக் கொள்வார்கள். அடுத்தவர்களுக்கு அவர்கள் விற்கிற நேரம் அளவையிலும் நிறுவையிலும் குறைக்கக்கூடியவர்களாக, மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபீன் 3வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்கு மோசடி செய்பவன், அடுத்தவர்களுடைய பொருளை அளவை நிறுவையிலே மோசடி செய்து எடுத்துக்கொள்பவன் அவன் ஹராத்தை எடுத்துக்கொண்டான், அடுத்தவர்களுடைய பொருளை அநியாயமான முறையில் உண்கிறான் என்பதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவை வைத்து நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அளவை நிறுவையிலே மோசடி செய்யாதவர்களாக, அடுத்தவர்களுக்கு மோசடி செய்யாதவர்களாக, நம்பிக்கை துரோகம் செய்யாதவர்களாக வியாபாரம் செய்வது என்பது சமூகத்திலே இன்றைக்கு மிக அருகிப்போன அல்லது முடியாது என்கிற நிலையில் இன்றைக்கு சமூக மட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆஜியார் கடை திறந்தார், ஆஜியாரையும் காணல, கடையும் காணல, என்னன்னு கேட்டால் அவர் வியாபாரத்துக்கு சரி வராது, அவர் மிச்சம் நல்லவர், அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, அவருக்கு ஏமாத்த தெரியாது, அதனால இந்த ஃபீல்டில் அவரால் நின்று பிடிக்க முடியாது, அவருக்கு பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியல, மார்க்கெட்டிங் ரூல் எல்லாம் அவருக்கு தெரியல, அதனால அவர் இந்த மார்க்கெட்டில் நின்று பிடிக்க மாட்டார் என்று சொல்லி நீதியாக, நியாயமாக, உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்களை விமர்சிக்கின்ற ஒரு நிலை சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவு தூரம் இது சர்வ சாதாரணமான ஒன்றாக மாறி போயிருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தை பக்கமாக நடந்து வருகிறார்கள். ஈத்தம்பழத்தை விற்கக்கூடிய ஒருவருடைய கூடையிலே கையை விடுகிறார்கள். கீழே ஈத்தம்பழத்தில் ஈரம் இருப்பதை காணுகிறார்கள். என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், மேலே இருந்த ஈத்தம்பழத்திலே மழை நீர் பட்டு நனைந்து விட்டது, அதை நான் மேலே வைத்திருந்தால் யாரும் வாங்க மாட்டார்கள், எவரும் வந்து வாங்க மாட்டார்கள், அதனால் அதை கீழே வைத்து நல்லவற்றை நான் மேலே வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய நோக்கம் மேலிருக்கின்ற நல்லவற்றை விற்பதாக கூட இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களுக்கு மோசடி செய்தானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபாரத்திலே மோசடி செய்வது, வியாபாரத்திலே பொய்யுரைப்பது, சாதாரண சமூக நடத்தைகளிலே பொய் சொல்வது, சமூகத்தினுடைய தொடர்பாடல்களிலே அடுத்தவர்களை ஏமாற்றுவது, பொய் சொல்வது, குறைகளை மறைப்பது என்பது இஸ்லாத்தினால் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களில் ஒன்றாக இருந்த போதிலும் இன்றைக்கு சமூகத்திலே அதை சர்வசாதாரணமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாப்பானாக.